ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன அப்படின்னா ஆடி கிருத்திகை, சனிக்கிழமை, கோகுலாஷ்டமி எல்லாமே கலந்து வந்திருக்கு. நாங்கள் ஆடி கிருத்திகைக்காக முருகர் கோயிலுக்கு தான் கிளம்பிக்கிட்டு இருந்தோம். முருகர் கோயிலுக்கு போகிற வழியில் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். ரெண்டு பக்கமும் பச்சை பசையில் நடுவில் ரோடு, ஐயோ அவ்வளோ அழகுங்க. அது ரெண்டுமே காட்டு வழியாமா. அதெல்லாம் கடந்து வந்தால் முத்துக்குமார சுவாமி கோவில் அப்படின்ட்டு இருக்குங்க, ஒடுகுத்தூர் பக்கத்தில். நான் சின்ன பிள்ளையாக இருக்கும் போது 3 வருஷம் காவடி எடுத்துங்க இந்த கோவிலுக்கு தான். இங்கே தான் காவடி எடுத்து மொட்டை அடித்தாங்க எனக்கு. அப்போ எல்லாம் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்கும். மொட்டை அடிச்சுட்டு அங்கே ஒரு குளமெல்லாம் இருக்கும், அங்கெல்லாம் குளிக்க வச்சாங்க. நல்ல குளிராக இருந்துச்சுங்க அப்போ எல்லாம். இப்போ தான் காலம் மாறி போயிருக்குது இல்லைங்களா, எல்லாம் தெரிவிக்க மாட்டேங்குது. அவங்க செம்ம குளிர். எங்கள் அப்பா அந்த குளத்துலேயே முங்கி குளிக்க வச்சுட்டாரு மொட்டை அடிச்சுட்டு. அப்புறம் சாமியெல்லாம் பார்த்துட்டு வந்தோம். இப்போ பார்த்தா எல்லாமே புதுசாக இருக்குது. நான் எப்படியும் ஒரு 4வது 5வது படிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். இப்போ என் பையன் +1 படிக்கிறான். இப்போ தான் நான் இந்த கோயிலுக்கு வரேன். அப்படின்னா எத்தனை வருஷம் ஆச்சுன்னு நீங்களே பாருங்களேன். அப்புறம் கோயிலுக்குள்ளெல்லாம் அப்படியே போனோம். அப்புறம் அரோகரா 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 அரோகரான்ட்டு ஒரே அரோகரா கோஷம் தான். அதை கேட்கும் போது நம்மளுக்கே என்னமோ நான் காவடி எடுக்கிற மாதிரியும் நம்மளும் அரோகரா சொல்லணும். என் வாயெல்லாம் அரோகரா அரோகரா அரோகரான்னு சொல்லுது. அப்படி ஜாலியாக இருந்தது இந்த கோயிலுக்கு வரும்போது ஃபேமிலியோட. அப்படியே ஒரு சுற்றணும் அந்த அரோகரா கூட்டத்தோடையே. நல்லா கூட்டமாக தான் இருந்தது. அப்புறம் அங்கே நிறைய பேரை பார்த்தாங்க. நிறைய இந்த ஊர்க்காரங்கெல்லாம் வந்தாங்க. எங்கள் பாப்பாவோட மிஸ்ஸு, எங்கள் பாப்பாவோட பிடி சாரு, அப்புறம் எங்கள் வயலுக்கு வரவங்க எல்லாருமே வந்தாங்க. அந்த கோவில் தான் வருவாங்க போல் இருக்குது. நாங்கள் ஃபஸ்ட் டைம் போனதுனால எங்களுக்கு தெரிவிக்கலை யார் யார் வருவாங்க போவாங்கன்ட்டு. நாங்கள் மட்டும்தான் போன மாதிரி ஒரு ஃபீலாக இருந்துச்சு அந்த காட்டு தடத்தில் போடப்போ. ஆனால் அங்கே போய் பார்த்தோம் அத்தனை பேர் வராங்க. ரொம்பவே சூப்பராக இருந்தது. சாமியை வீடியோ எடுக்கலாம் அப்படின்ட்டு தான் போனேன். ஆனால் கிட்ட போனால் போலீஸ்காரவங்கெல்லாம் இருந்தாங்களா, அதனால் கொஞ்சம் பயமாக போச்சுங்களா. அதனால் சுற்றி வர்றது, அப்புறம் இந்த காவடி சாத்துப்படி பண்ணுறது இதெல்லாம் எடுத்தேன். நான் சாமிக்கிட்ட போனதும் எடுக்கலை, நான் வீடியோ ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். அதனால் தப்பாக நினச்சிக்காதீங்க. வேறு எப்போயாவது ஃப்ரீ டைமில் போனேன்னா கண்டிப்பாக இந்த முத்துக்குமார சுவாமி கோவில் சன்னிதானத்தில் இருக்கிற கர்ப்பகிரகத்தில் இருக்கிற முருகரை நான் எடுத்துகிட்டு வரேன். அங்கே வள்ளி தேவியானையோட முருகப்பெருமான் இருக்கிறாரு. ரொம்பவே அழகாக இருக்கிறாரு. வள்ளி தேவியானோட சேர்ந்து சந்தன காப்பு தான் போட்டிருந்தாங்க நாங்கள் போயிருந்தப்போ. ரொம்ப 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 அழகாக இருந்தது இந்த முருகர். இது இந்த முருகர் கோயிலுக்கு இந்த மாதிரி ஆடி கிருத்திகை, பங்குனி உத்திரம் இந்த மாதிரி நாட்களில் மட்டும்தான் கூட்டம் வருவாங்க போல இருக்குது. ஏன்னா இது ஊருக்கு கொஞ்சம் தள்ளி இருக்குது. 2 பக்கமும் காடு, அப்புறம் நடுவில் இந்த ஒரு கோவில் அப்படின்ற மாதிரி இருக்குது. போகிற வழி எல்லாமே காட்டு தடமாக தான் இருக்குதே. நான் பார்த்த வரைக்கும் ஒருவேளை நான் பார்த்தது அப்படியே இல்லை நிஜமாகவே இருக்குதா ஊருங்கள்லாம் அப்படின்னு தெரியல. ஆனால் கோவில் ஒரு தனிப்பட்ட முறையில் தான் இருக்குது, ஊருக்கு நடுவாலெல்லாம் இல்லை. அதனால் இந்த ஆடி கிருத்திகை தான் ரொம்ப விசேஷம் போல் இருக்குது. சாமியை ஒரு வழியாக தரிசனம் பண்ணிவிட்டு வெளியே வந்தால் ஒரு வேல் மட்டும் வச்சிருந்து ஒரு சந்நிதி இருந்தது. அப்புறம் அவங்களையும் கும்பிட்டுட்டு அப்புறம் உற்சவர் சிலை வச்சுருந்தாங்க. சண்முகராக இருந்தார். அவரையும் ஒரு கும்பிடு போட்டுட்டு உட்காந்தான் மழைங்க. எல்லோரும் மழைக்கு உள்ளே வராங்க. குடுன்னு ஓடி வராங்க. முருகப்பெருமான் அந்த இடத்துல மட்டும் மழையை வர வச்சுட்டார் போல் இருக்குது. ரொம்ப மழை பிடிச்சிக்கிச்சு. இங்கே பாருங்கள் எல்லாம் மொட்டையெல்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள். நான் மொட்டை அடித்து போட்டிருந்தா ஒரு வீடியோ அத்தனை பேர் மொட்டை அடிச்சிட்டிங்களா, இப்படி இருக்குது உங்கள் கிராப் எப்படி அப்படி இப்படின்ட்டுலாம் கமெண்ட் பண்ணாங்க அந்த மொட்டை அடித்த வீடியோ போட்டப்போ. எங்கள் ஊரில் பாருங்கள் லேடிஸ் எல்லாம் கூட மொட்டை அடிப்பாங்க. அதுக்கெல்லாம் கூச்சமே பட்டுக்க மாட்டாங்க. வேண்டுதல் அப்படின்னு வச்சுட்டாங்கன்னா கட்டாயம் பண்ணிடுவாங்க. அதுதான் இங்கே இருக்கிறவங்கெல்லாம். அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டு ஒரு வழியாக மழை நின்றுச்சு. சரி கிளம்பலாம் அப்படின்னு கிளம்பி வெளியே வந்தோம். கிளம்பி வெளியே தான் சரி வந்ததுக்கு ஏதாவது வாங்கி சாப்பிடுவோமே பிரசாதம்னு சொல்லிட்டு ஒரு லட்டை வாங்கி ஆளுக்கு கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்புனா சூப்பரான வியூ. இந்த வியூவை பாருங்கள், என்ன அழகாக இருக்குது பாருங்களேன். அங்கேருந்து பார்க்குறதுக்கு எல்லாம் காடு தானே, சூப்பராக இருந்ததுங்க. அங்கேருந்து கீழே பார்த்தா மொட்டை அடிக்கிற இடம், குளம். நான் சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரட்டேன், என்னை இங்கே தான் குளிக்க வச்சாங்க, இங்கே தான் மொட்டை அடித்தாங்க அப்படின்ட்டு. ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இந்த வியூ சூப்பராக இருந்ததுங்க.
பார்க்க பார்க்க அங்கேயே இருந்துக்கலாம் போல் இருந்துச்சு. அப்புறம் அங்கே ஒரு 4-5 ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு நாங்களும் இந்த ஊர் தான் அப்படின்ட்டு எடுத்துக்கிட்டு வந்துட்டு இருந்தோம். சூப்பராக இருந்தது. நீங்களும் ஒரு முறை போய் பாருங்கள்.